ரம்பூட்டான். ரம்பூட்டான் அப்படிங்கிறது ஒரு சுவையான மற்றும் சத்தான பழம் அப்படின்னே சொல்லலாம். இது மருத்துவ ரீதியாகவும் பல வகைகள்ல பயன்படுத்தப்படுதுங்க. இந்த பழத்தின் வெளித்தோற்றம் முள் மாதிரி கரடு முரடாக இருந்தா கூட, உள்ளே இருக்கும் பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்து ருசியாகவே இருக்கும். இந்த பழத்தின் தாயகம் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலேயும் குறிப்பிட்ட பகுதிகள்ல இது விளைவிக்கப்படுதுங்க. ரம்புட்டான் பழம் காயாக இருக்கும்போது பச்சை நிறத்திலும், பழுத்த பிறகு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறமாகவும் மாறுது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ரம்பூட்டான் பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதும், முக்கியமாக இது மாரடைப்பை தடுக்கக்கூடிய பழம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த வகையில் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரம்பூட்டான் பழத்துல கலோரி, விட்டமின் சி, இரும்புச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், புரதம் ஆகிய நிறைய சத்துக்கள் இருக்கு. உடல் பருமனால அவதிப்படுபவங்க ரம்பூட்டானை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரலாம். இதுல நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நாக்கு வறண்டு போவதை தடுக்குது. இந்த பழத்துல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரதம் ஆகிய சத்துக்கள் உடல் உழைப்புக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்க உதவி செய்யுதுங்க. உடல் சீரான வளர்ச்சி பெறவும் முக்கிய பங்காற்றுது. ஆஸ்துமா மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, கண் ஆரோக்கியத்தையும் காக்குது. உடலில் கெட்ட கொழுப்பை சேர விடாமல் தடுக்கவும் உதவி செய்யுதுங்க. இதனால மாரடைப்பு அபாயம் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ரம்புட்டான் பழத்துல கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் இருக்கு. இதனால நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருதுங்க. அதிகமா சாப்பிட தோன்றும் அப்படிங்கிற எண்ணத்தையும் குறைக்குது. இந்த பழத்துல உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து தண்ணீரில் கரைந்து குடலில் ஜெல் போன்ற ஒரு பொருளை உருவாக்குது. இந்த ஜெல் போன்ற பொருள் செரிமானத்தையும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சதையும் மெதுவா குறைக்க உதவி செய்யுது. இதனால பசி உணர்வு குறையுது. அதனால உடல் எடை குறைக்க விரும்புவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இந்த ஃப்ரூட் இருக்கும். ரம்புட்டான் பழத்தை அடிக்கடி சாப்பிட்றதுனால தலைமுடி, தோல் மற்றும் கை கால் நகங்கள் பளபளப்புடன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எலும்பு மண்டல வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும் இதுல அதிகமா இருக்கு. தினமும் 2 ரம்பூட்டான் பழங்களை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தினசரி நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின் சி தேவையை பூர்த்தி செய்ய முடியும். இதுல பாஸ்பரஸ் இருக்கிறதுனால சிறுநீரகத்திலிருந்து தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற உதவி செய்யுதுங்க. அது மட்டும் இல்ல, திசுக்கள் மற்றும் உடல் உயிரணுக்களின் வளர்ச்சி, புத்துணர்ச்சி மற்றும் பராமரிப்பு போன்ற செயல்கள்ல இந்த பழம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பழம் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருந்தாலும், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க, சர்க்கரை நோயாளிகள், கர்ப்பிணிகள் மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் இந்த பழத்தை சாப்பிடணும். வழுவழுப்பான இந்த பழத்தை குழந்தைகள் சாப்பிடும் பொழுது தொண்டையில் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதனால இந்த பழத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மனசுல வச்சுட்டு கவனமா குழந்தைங்களுக்கு இந்த பழத்தை நாம சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.